இடம் சூப்பரா செம்மையா தெரியுங்க. வாங்க போகலாம். போயிட்டு நம்ம கருப்பனை பார்க்க போறோம். வருவார். அங்க அவரை பார்த்துட்டு கண்டிப்பா விளாக் கண்டிப்பா எடுத்து நான் உங்களுக்கு எல்லாமே பண்றேன். பாருங்க லைட்டு வேற லெவல்ல. அவ்வளவுதாங்க, முடிச்சு விட்டாங்க போக. அப்படியே நம்ம கூட ஒரு லைட் வெளிச்ச பின்னாடி வந்தா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இல்லைங்களா, வேற லெவல்ல இருந்து தெரிஞ்சிருப்போம் நம்ம. நீங்க பாருங்க, நம்ம நேரம் என்னவோ இல்ல தெரியல, இதுவும் போச்சு. என்ன அப்படியே போயிட்டு இருக்கான் டிராவலிங் தான். பாருங்க பின்னாடி வியூ பாயிண்ட்லாம் எப்படி இருக்கு. அப்படியே ஜில்லுன்னு ஜில்லுன்னு காத்து அப்படியே அந்த மாதிரி செல்ல சாத்திட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் ஒரு காமெடி இருக்குடா. எனக்குலாம் அப்படியே காது அப்படியே ஜவ்வு அடைக்குது. அந்த இதெல்லாம் மணி போகுது பார்த்தீங்களா. சரிங்க, டீ சாப்பிட வரீங்களா? வாங்க டீ சாப்பிடலாம் எல்லாரும். நீயே நீ பாட்டுங்க வந்தீங்கன்னா என்ன 100 டீ கூட வாங்கி தர மாட்டேனா. இவன் கடையில் இங்கே வேலை செய்ய டைம் பார்த்தீங்கன்னா 7:40 ஆயிடுச்சு. கரெக்டாக 7:40ன்னா தமிழ் என்ன? 7:40. 7:40. 7:45 ஆயிடுச்சு. 7:45 இன்னும் ஒரு 10 நிமிஷம். இல்லை டீ சாப்பிடுங்க. இந்த டைமில் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டீ சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. அது இங்கே டீ வேறு மாதிரி இருக்குது. நாங்கள் சுமாராக இருந்தால் பார்த்தா சூப்பராக இருக்குது. நம்ம ஊரில் கூட டீலாம் டீ குடிச்சதில்லைங்கன்றேன். இந்த பாட்டுமா சூப்பராக வச்சுருவாங்க. போன ட்ரிப்பு இதே மாதிரி தான் வந்து இந்த பாட்டியம்மா கடையில் தான் காலையில் வந்து குடிக்கிறோம் டீ ஸ்பெஷலாக. எப்போ வந்தீங்கனாலும் கொல்லிமலை என்ட்ரன்ஸ்லேயே என்ன கொஞ்சம் கிளைமேட்டு கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. ஆனால் நமக்கு பின்னாடி இங்கிட்டு வந்துட்டு இருக்கு பாருங்க. செம்மேடு முன்னாடி ஒரு டீ கடை இருக்குது, மிஸ் பண்ணிடாமல் அங்கே ஒரு டீயை போட்டு போங்க, சூப்பராக இருக்கும். வாங்க அடுத்தது கண்டினியூ பண்ணுறேன். பாய். டீ குடிச்சு முடிச்சாச்சு. கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? 2 நிமிஷம் கடை மாட்டேங்குது. மக்களே, கொல்லிமலை ட்ரிப் வந்திருக்கோம். ஏகேவும் நானும் செம்ம சூப்பரான பர்ஃபெக்டான பிளேஸ் எல்லாம் காட்டுறோம். நீங்கள் பார்க்காத பிளேஸ் எல்லாம் நாங்கள் போயிருந்தோம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஏகே சுற்றி காட்டு. ஒரு டீம் பாய்ஸ் மேலே நிற்கிறாங்க, பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. பரவாயில்ல. அது என்ன காட்டாத. இப்பதான் ரவி ரொம்ப பேசணும். ஏன்னா நம்ம இப்ப நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்ப மறுபடியும் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனிமேல் நல்லதாவே சக்சஸ்ஃபுல்லா நடக்க கண்டிப்பா ஏகே சக்சஸ் ஆகணும். அது கூட நானும் இருந்து நான் சப்போர்ட்டிவா இருந்தா போதும். ஏகே சக்சஸ் ஆனா போதும். அது என்ன எப்படி சொல்ல வர்றதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இவனுக்கு நான் பண்ற அந்த சப்போர்ட்டோட நீங்க ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சீக்கிரமாவே டாப்ல வந்துருவாப்புல. இந்த மாதிரி ஆள்லாம் வரணும். கூட நான் நிக்கிறேன். எங்க கூட நீங்க நின்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாயிண்ட மட்டும் பாருங்க, வேற லெவல். நம்ம தான் நம்மளுக்கு என்னைக்கா இருந்தாலும் இந்த ஒரு மூவின்னு ஒன்று பார்க்க போகிறப்பெல்லாம் எனக்கு கடைசி அந்த எழுத்தெல்லாம் வர்றப்போ ஒரு மாதிரியாக ஒரு ஃபீல் ஆகும். என்னைக்கு நம்ம படம் என்னைக்கு ஒரு நாள்னாவது கண்டிப்பாக வரும் நம்புகிறேன். அந்த மாசி கருப்பண்ணசாமி வந்து அதுக்கு கண்டிப்பாக வழி கண்டிப்பாக கொடுப்பார். நான் அதை நம்புகிறேன். சரிங்களா?
நீங்களும் நம்புங்க. உங்களுக்கு என்ன வேண்டுனாலும் நீங்கள் என்ன உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் அவர்கிட்ட வந்து சொல்லுங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். அவர் இருக்கார். அவன் அப்பப்போ கொஞ்சம் ஓடி ஓடி போயிடுறாங்க. அவன் கொஞ்சம் அப்படிதான். அவன் இப்போ தான் வரான். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு எனக்கு. மக்களே, அவனுக்கு இல்லை எனக்கு. அவன் வேற விஷயம் பண்ணிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட வேற ஏதோ போறான்னு பார்த்தா வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். பரவாயில்ல, எப்படி மார்னிங் இனிமேல் தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். ஹலோ கைஸ், இனிமேல் டெய்லியும் வீடியோ வந்துடும் சரிங்களா? தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் பூஸ் பம்ப். வேறு லெவலில் இருக்குது பாருங்க. அதெல்லாம் மறுபடியும் கிடைக்குமான்னு கூட தெரில. ஆனால் அந்த அம்மாவுக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு டச் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா வாரம் 2-3 தடவை வந்துட்டு போயிட்டுருக்கேன். வேறு லெவலில். வாங்க பாருங்க. என்னன்னா நம்ம கூட நம்ம நண்பர் இருக்காரு. நம்ம தோஸ்த் வந்திருக்காப்புல. ஹாய். இல்ல அவன் வேற ஏதோ ரெடியா. வணக்கம்டா மாப்ள. பாருங்க ஆக்ஷன் பாருங்க. இல்ல அவன் பாரு நீயா நானா பாத்துலாமாங்கிற மாதிரி பாக்குறான். அவன் நீயா நான் எதுவுமே பண்ணல. ஜெய் ஹனுமான். இல்ல நீயா நான் பாரு பின்னாடி ஒருத்தவங்க. அடுத்து குட்டி மாப்ள. வணக்கம்டா மாப்ள. நான் தான் கரூர்ல இருந்து. வேற லெவல்ல இது பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. வீடியோ கொண்டு பேசுறாங்கிறான். வந்து அப்படியே பேசு. இப்ப பேசு. வாயை திறந்தோம்னாலே இவன் என்ன பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ல அப்படிதான் பாஸ் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்க கூடாது. எல்லாமே நம்ம முருகன் தாயா. எங்க போனாலும் நம்ம முருகன் வந்துடுறாருயா அந்த பஸ்ல. ஆட் பண்ணிட்டோம். எல்லாம் அந்த காலத்துல எப்படிதான் அதெல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்களோ தெரியல எனக்கு. பாருங்க நடந்து கூட வராங்க பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம பிளேஸ் வேற லெவல்ல இருக்குது. வாங்க, ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு. உனக்கு எதுவும் தெரியலையா ரவி? கையே டைட் ஆயிடுச்சான். எப்படி சொல்றான் பாத்தீங்களா இல்லையா? பாருங்க ஒவ்வொன்றும் மரமோ அப்ப பார்த்தோம்னா உள்ள சிங்கம் புலியெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். இருக்கு பாத்தீங்களா? பாருங்க வேற லெவல்ல இருக்கு பாருங்க. ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே இருக்கு பாருங்களேன். ஏன்னா இந்த வேற லெவல்ல இருக்குங்களா? நம்ம கொல்லிமலைக்கு போகணும்னா இந்த அம்மா வணங்கிட்டு தான் நம்ம அம்மா பேர் நான் உங்களுக்கு சொல்றேன்.
சூப்பர் பாருங்க, அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். ரவி நீ சொல்லுங்க, அடுத்து நம்ம எங்கே போகிறோம்? வியூ பாயிண்ட் செம்ம மாசா இருக்கு போகுது, வாங்க. வேற லெவலில் இருக்கு பாருங்க. என்ன ஏதோ வேற இடத்துக்கு சூப்பர் பிளேஸுக்கு கூப்பிட்டு போக போகிறானா, வாங்க போகலாம். ரவி அப்படியே பேசிட்டே போ ரவி. இந்த பிளேஸ் எல்லாம் கொல்லிமலை வந்தேன்னா ஒரு இடம் வந்துட்டீங்கன்னா ரெண்டாவது இடம் கொல்லிமலை வரும்போது நீங்க இடத்துக்கு வராம பேர மாட்டீங்க. ஆனா வேற லெவல்ல ஊசமா இருக்கு. அது கொஞ்சம் ஸ்லோவா பார்ப்பாங்க. வா 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 தெரிஞ்சிருச்சு எனக்கு. வாழ்க்கையில மொதல் படி எடுத்து வைக்கிறோமோ இல்லையோ, ஆனா இந்த படி ஏறி அவங்க எல்லாரும் வாங்க. பாருங்க செம்ம வியூ பாயிண்ட்டுக்கு. இந்த இடம் நீங்க யாருன்னா பார்த்துருக்கீங்களா? பாருங்க, வாங்க போகலாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட். படி கொஞ்சம் நட்டு குத்தலாம் இருக்கா, பிடிச்சி ஏற வேண்டியதா இருக்கு. இங்க பாருங்க அம்மா பாரு, ஐயோ வேற லெவல் வேற லெவல். இதுக்காக தான் கொல்லிமலை வர்றது. பாத்துங்க மக்களே, பாத்துங்க. இதுக்கு மேல வாழ்க்கையில வேற என்ன ஒரு சந்தோஷத்தை பார்க்க போறேன்? இதுக்கு மேல என்ஜாய்மெண்ட்னா வேற என்ன? ஹாய், உங்களுக்கு செம்ம வியூ பாயிண்ட் பார்க்கணும் ஆசைப்பட்டு. தரமான ஒருத்தான ஒரு எப்படி இருக்கு பாருங்க. அங்க இருந்து தான் வரோம். மனசுல இருக்கிற கவலை எந்த கவலையா இருந்தாலும் போயிடும். இந்த ரோட்ல தான் நம்ம வரோம். பாத்தீங்கன்னா சென்ட்ரா ஒரு தடமாரி ஒண்ணு போகுது பாரு, எப்படி இருக்கு பாத்தீங்களா? பாதை பாருங்க. இப்படி இந்த இதுல வந்து இப்படி வந்து இந்த இதுல இப்படி வந்து பாருங்க, பாதை அப்படியே இருக்கு பாருங்க. அதோ அந்த மலையில இருந்து அப்படியே கீழே இறங்குது. சரி மக்களே, ஒரு முக்கியமான வேலை, இந்த செல்லப்ப உடைக்க போறேன். ஒரு காட்டுறேன்னு சொன்னல, பனியிலயும் இருந்து அப்படியா பாருங்க, பனியில நின்றுட்டு இருக்கோம் பாருங்க. பனி மேகமூட்டமெல்லாம் எங்களுக்கு கீழே இருக்குது, நாங்க மேகத்துக்கு மேல இருக்கோம். பார்த்தீங்கன்னா அப்படியே பனி சூப்பரா இருக்கும். அப்படியே பாருங்களேன், அப்படியே காட்டு தரமா இருக்குதா? அங்கெல்லாம் வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரொம்ப வெயில் அடிக்குது. இதான் ஒய்ப்பு. சுத்தமான காற்று வேற லெவல்ல. ஆனா அங்க வெயில் அடிக்குது, எனக்கு நல்லா தெரியுது. ஆனா அதுல அவ்வளவுதான் கேட்சப் ஆகுது போகணும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயிலுக்கு போனோம், டைம் ஆயிடுச்சு. சாமி கும்பிட்டுட்டு கோவில்லே உங்களை சந்திக்கிறோம். 7:30 ஆயிடுச்சு மார்னிங். நம்ம அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம் விளாக். பாய். இந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு, பார்த்து வரணும். வேற லெவல். போயிட்டு இருக்கான் பாருங்க. வாங்க போய் அடுத்த விளாக் கண்டிப்பா பார்க்குறேன். இந்த இடம் தான், இந்த இதை நான் வச்சுக்கோங்க. இதில் உள்ள போனீங்கன்னா அந்த ஸ்பாட் இருக்கு, ஓகேங்களா? வண்டி எடுத்துட்டு நானும் என் நண்பனும் கிளம்பிட்டோம். ஏதாவது பேசுகிறேன். 3 வாட்டி கொல்லிமலை வந்திருக்கிறேன் இந்த மந்த்லயே. எல்லாத்துக்குமே காரணம் நம்ம வண்டி தான். இவனுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஓகேவா? உங்களுக்கும் தான். கிளம்பியாச்சு, குளிச்சுட்டு அவங்கள மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி. வண்டி இதோட 3வது ட்ரிப் ஏறுது நம்ம வண்டி. அவருக்கு ஒரு சல்யூட் ஒன்று போட்டிருங்க. அது வேற யாரும் இல்லை,
நண்பனோட வண்டி இதோட 3ஆம் டைம் போகிறோம். பண்ற செலவு ஒழுங்க அதான் உடஞ்சிட்டு வேற எதை ட்ரைப் பேடு ஏதோ ஒன்று வாங்கிடலாம் சீக்கிரம். இங்கே தாங்க நான் போன ட்ரிப் படுத்து தூங்கிட்டு இருந்தோம் நினைக்கிறேங்க. அதுவும் இல்லையா? அப்போ வேற எங்கே தான்டா தூங்கணும்? ஒன்று மேலே போகணுமா? ரொம்ப குட்டி படத்துல தனுஷ் சொல்லுவார்ல, அது இந்த மூமெண்ட் தான் நினைக்கிறேன். வேற லெவல். இது கீழே கொல்லிமலை வேற லெவலில் இருக்கு பாரு. முன்னாடிலாம் பனிங்க பாரு. வா ஒரு ஹாய் மட்டும் நம்ம கருப்ப கூட இருக்காரு, அதனால நம்மளுக்கு எதுவும் ஆகாது. போயிட்டு எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாம் பிடிச்சி அதுக்கப்புறம் வீடியோ பண்ணுறேன். ஏன்னா சார்ஜ் வேற கம்மியாகிடுச்சு. பாய் பாய். நான் சமைச்சு பாருங்க. பனியா இருக்குங்களா? வரல முன்னாடி தெரியுதுங்களா பனி? பாய். அடுத்த விழாக் கண்டினியூ பண்ணுறேன். வேறங்க அடுத்த இந்த பிளேஸ் நல்லா இருக்குது. இப்போ எங்கே வந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருவிக்கு வந்தாச்சு. இந்த அருகாமையில் உள்ளது போட பாருங்க. உள்ள போ அந்த இடுப்புல பூரமான அடுப்புல நல்லா ரவி வேற லெவல்ல ஜாலி பண்றாங்க. நம்ம அருவிக்கு நம்ம வந்தாச்சு. இவன் நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டான். ஐயோ அதெல்லாம் செட் ஆகாது தம்பி. பாருங்க டிக்கெட் நம்ம அருவி. வந்தாச்சு. அவன் ஃப்ரெஷ் ஆகிட்டான். அவளால் அவளுக்கு குளிர் ரொம்ப தாங்க முடியலன்றான். ஆமாம் ஜன்னி தான் வரும். பரவாயில்ல, ஏதோ குளிக்கலாம். எதையுமே வாழ்க்கையிலையும் அதுவும் சரிங்க, இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் கற்றுக்கணும். பக்கத்தில் வந்துட்டோம். வெட்டியோட நிற்கிறேன். மக்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. இங்கே பாருங்கள், அந்த குளிர் இவ்வளோதான் இருக்காது. அவன் பாடி உடம்பு மட்டும் இப்போ ஷேக் ஆகிறது மட்டும் பாருங்கள். பார்த்துங்க, உடம்பு உழைக்கிறான உடக்கா மாதிரி தண்ணிக்கு பக்கத்துலேயே போக மாட்டேங்கிறான் பாருங்க. போயிட்டான். ஓகே அப்பா ஏகே குளிச்சிட்டியா? சிலுக்கு நீ குளிக்கிறதா சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துரு. நேரம் குளிச்சுட்டு வந்துருப்பேன்னு பார்த்தா இப்போதான் ஷாம்பு போட்டுட்டு இருக்க. அருவி பாரு எவ்வளோ அழகா இருக்குது. அவ்வளோதான் தலைவன் ஏதோ நினைக்க ஆரம்பிச்சிட்டான் மைண்ட்ல. ஆள் நடுவானு பார்த்தா என்ன வரையும் ஸ்டடியா இருக்கானு. சரி, என்ன நரம்பு தானே குளிர தட்டுது.
கடைசியாக தான் சொல்லணுமா? மட்டும் சும்மா காட்டு. நான் பண்ண வச்சுட்டு இருக்கேன். அதை விட்டுரு, வீடியோ மட்டும் முன்னாடி செம்ம தில்லு, உடம்பெல்லாம் நடுங்குது அப்படியே. ரெண்டு பேருமே குளிச்சாச்சு. ஜம்முன்னு அடுத்தடுத்து நடக்கிறது எல்லாமே சம்பவம் தான். பாருங்க, அருவியில் லைட்டாக தான் தண்ணி வருது, பரவாயில்ல. இல்லை, இங்கே எப்பவுமே லைட்டாக தான் வரும், இங்கே தண்ணியே வராது. மழை காலம் வந்து கொஞ்சம் நிறைய வர வாய்ப்பு மழை காலம் வந்து நம்ம ஏரியாவில் தண்ணி வந்துருமே, இங்கே வரைக்கும் பார்த்து வாங்க. பெரியசாமி கோயில் எப்படி ஏற போகிறோமோ தெரியல, இதுவே கொஞ்சம் டஃப்பாக தெரியுது. இந்த இருக்கிற அருவி போயிட்டு வர்றதுக்கே இவ்வளவுதான் பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கோங்க வேலை பின்னாடி. போட்டு வச்சுருக்காங்க. விளையாடுறாங்க, சின்ன பிள்ளை விளையாடுறாங்க. மெயினாக நம்ம சின்ன பிள்ளைய தான் யோசிக்கணும். பக்கத்தில் டிஃபன் பணியாரம் போய்கிட்டு இருக்குது. அடுத்தது நம்ம கருப்பசாமி கோயிலுக்கு போய் பார்த்து சாமி கும்பிட்றோம். தரிசனம் அதை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க கோயிலுக்கு போகலாம். வந்துட்டோம் மாற்றி பெரியம்மா கருப்பண்ண சுவாமி கோயிலுக்கு வந்தாச்சு. கோயில் பக்கத்தில் வந்தாச்சு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. லைன் வந்துக்கினே இருக்குன்னா நம்ம பார்த்து புதுசாக கேட்டேன்ல. கரெக்டாக வந்தாச்சு, கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இதுக்கு மேலே வீடியோலாம் எடுக்க முடியாது, பார்க்கவே முடியாது, எல்லாம் பிடிங்கிடுறாங்களம்மா. அதனால் நீங்களும் வந்தீங்கன்னா எடுக்காங்க. அதனால அது வாங்க, சேஃபாக இருக்குங்க. ஃபேமிலியை கூப்பிட்டு வரப்போ கொஞ்சம் சேஃபாக வாங்க. குழந்தைங்கள்லாம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வந்தாச்சு பக்கத்தில். நான் போகிறதுன்னு நல்லதுங்கிற நம்பிக்கை வேண்டுதலுக்காக போட்டு போயிருக்காங்க. அவ்வளோதான். அவ்வளோதான், ஃபைனலாக சாமி கும்பிட்டாச்சு, வேண்டுதல் வச்சாச்சு. நிறைவேற்றினா தான் கண்டிப்பாக சேவலாக இருக்கும். அவ்வளோதான், சாமியை பார்த்தாச்சு, வேலையை முடிஞ்சு. ஆல் ஓவர் பாருங்க. அவ்வளோதாங்க, ஃபைனலாக அப்போ நான் பார்த்தாச்சு. பாருங்க, ஒரு அக்காவுக்கு சாமியே வந்துச்சு பாருங்க. ஒரு அக்காவுக்கு சாமி வந்துருச்சு பாருங்க. சரியான கூட்டம் பாருங்க. ஆட்டுக்குட்டியா இங்கே நிற்கிறாங்க.
அவர் தான் ப்ளீஸ். ஞானி மாதிரி வந்து பட்டையை போட்டு வந்து இப்படியெல்லாம் போட்டு வந்து உட்காந்துருந்தா ஒரு நல்ல பயணமா பார்த்துக்கங்க. யாருன்னு நம்மளும் தெரியும், நம்ம 2 பேர் யாரும் நம்ம வீட்டுக்கே தெரியும். இதில் வேற இவன் பாருங்க நல்ல மாதிரி பட்டையெல்லாம் போட்டு வேற மாதிரி இருக்கான். சரிங்க, நான் உங்களுக்கு அடுத்தடுத்த இதை அப்டேட் பண்ணுறேன். சார்ஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நிறையா சாமியை நல்லபடியாக பார்த்துட்டோம் 2 வருமே. எந்த ஒரு மன நிறைவு எல்லாமே சந்தோஷமாக இருக்குது. அது மூணு அமாவாசைக்குள்ளே அவர் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு போவோம்ல, அதில் எப்படியாவது அந்த அறிவியல் கண்டிப்பாக காட்டிடுவார். பாருங்க சரிங்களா, ரூபாயா கருப்பேன் வாராண்டா அப்படின்ற மாதிரி தான். சரிங்க, பாய். செம்ம காத்து. கோயில் தரிசனம் எல்லாம் முடிச்சாச்சு. ஒரு அருவா இருந்துச்சு, நம்மளுக்கு பிடிச்சது தான், உங்களுக்கு தெரியாததா, அதனால தான் பாருங்க. சாமியை பார்த்தாச்சு. இங்கே போயிட்டு இருக்கான். கரெக்டாக டைமிங் பார்த்தீங்கன்னா மணி 2:20. செம்ம கூட்டம். 3 hours ஆயிடுச்சு இதை முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டு வர்றது. அவ்வளோதாங்க, கீழே வந்தாச்சு. ஃபினிஷிங் முடிஞ்சிருக்கு. இறங்க போகிறோம், கீழே இறங்க போகிறோம். இது வரைக்கும் பக்தி மகன். கீழே இறங்கினதுக்கப்புறம் தான் அப்போ ஒரு வீடியோ போடுறேன், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாம் பக்கத்தில் எப்படியோ இருந்தாச்சு சிறப்பாக. ட்ரிப் ஓவர். இல்லை இனிமேல் தான் ஓவர். நிறையா விஷயங்கள்லாம் இன்னும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வேண்டிய விஷயம்லாம் நிறையா இருக்குது. வண்டி பக்கத்தில் வந்தாச்சு. கொஞ்சம் காலை லைட்டாக இந்த கால் இல்லை மட்டும் கொஞ்சம் லைட்டாக இது மட்டும் காலை கழுவி விடாத நீ. அப்புறம் காலை கழுவாத, செருப்பை மட்டும் இது பண்ணிக்கோ. நம்ம வண்டி அங்கே நிற்குதா? நம்மளை பார்த்து அவ்வளோதான், வண்டி எடுத்தாச்சு, போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவ்வளோ இப்போ காலைல சாமி கும்பிட வந்தவங்கலாம் போயிட்டாங்க. நல்லபடியாக சாமி எந்த ஒரு எதுவும் இல்லாமல் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஹாப்பினஸ் தான் ரவி. ஃபார்மில் இருக்கேன். அவன் சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு போயிட்டான்.